ஓ, அப்பாக்கு ஏன் நினைப்பெல்லாம் வேற இருக்கா? என்ன மித்ரா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்றேம்மா? அவருக்கு என் நினைப்பெல்லாம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாரா? ஏண்டி இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் விடுற? உன் பக்கம் இருக்கிற கோவம் நியாயமானதுதான், அது புரியுது. அதுக்காக ஏற்கனவே செஞ்ச தப்ப நினைச்சு நொந்து போயிருக்கிற மனுஷன வார்த்தையால மேலும் மேலும் காயப்படுத்துறது தப்புடி மித்ரா. எது தப்பு எது சரின்னு நீ எனக்கு சொல்ல வேண்டாம். எல்லாம் உன் மேல இருக்கிற அக்கறையில பண்ணது தானடி. எது? பணத்தை செலவு பண்ணிட்டு என்ன கஷ்டப்பட வைக்கிறதா உன்னோட அக்கறையா? என்னடி விட்டா நீ பாட்டுக்கு பேசிட்டே போற? 1000 தான் இருந்தாலும் அவர் உன் அப்பாடி, அத நினைப்புல வச்சுக்கோ. அவர் மட்டும் இல்லன்னா நீ, நான், உன் தங்கச்சி எல்லாம் எப்பவோ நடுத்தெருவுல தாண்டி நின்னுட்டு இருந்திருக்கணும். இவ்வளவு நாளா உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு அவரை நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ. மா, இவ்வளவு நாள்ல உன் அப்பாவை நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானடி? அம்மா பேசாதடி, போனவை. இப்பதான் ஆண்டி வந்த. எப்படி இருக்க? நல்லா இருக்க ஆண்டி. அம்மா அப்பாலாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சந்தோஷம்பா. அப்புறம் உனக்கு பொண்ணு பாக்குறாங்கன்னு வினய் சொல்லிட்டு இருந்தா? ஆமா ஆண்டி, பொண்ணு பார்த்து எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். பொண்ணுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ்ல மேரேஜ் இருக்கும் ஆண்டி. டேட் கன்ஃபார்ம் ஆனோன்னு சொல்றேன். கண்டிப்பா நீங்க அங்கிள் எல்லாரும் கல்யாணத்துக்கு வரணும் ஆண்டி. கண்டிப்பா சந்துரு. ஓகே ஆண்டி. எங்க வீட்டுக்கு வந்து வினய் தவிர வேற யாரையும் பார்க்க முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன் ஆண்டி. நல்ல வேலை உங்களை பார்த்துட்டேன். ஏ, வினய் ஒய்ஃப நீ பாக்கலையா? அவ வீட்ல தானே இருந்தா? அம்மா, அவ வீட்டுலதான் இருந்தா. சந்துரு வரதுக்கு முன்னாடிதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஓ, அதனால என்ன? ஒரு 1/2 hour வெயிட் பண்ணா பாத்துட்டு போலாமே. ஏமா நீ வேற என் நிலைமை புரியாம. என்ன மச்சான், வெயிட் பண்ணி பாத்துட்டு போயிடலாமா? டேய், நீ யாரையும் மீட் பண்ணுன்னு சொன்னல. அதான். ஆமா, டைம் ஆச்சு. ஓகே ஆண்டி, நான் இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா. ஓ, நீ இவ்ளோ சந்தோஷமா இருக்கியா? இருக்க கூடாதே. இரு இரு, இதோ வரேன் வரேன். பயப்படாத மித்ரா, நான் தான். நீங்களா ஆண்டி? நான் பயந்துட்டேன் போங்க. மித்ரா, இதுக்கே பயந்தா எப்படி? இனிமே நீ ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கே. புரியல ஆண்டி, நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் போக போக புரியும் மித்ரா. அது சரி, ஏதோ ஹம்மிங் எல்லாம் பலமா இருந்த மாதிரி இருந்தது. என்னைக்கும் இல்லாம ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுதே. அப்படிலாம் இல்ல ஆண்டி, எப்பவும் போலதான். ஆனா உன் முகத்தை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே மித்ரா. ஏதோ பயங்கர சந்தோஷத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன சந்தோஷம் இருக்க போதா ஆண்டி? வினய்க்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகி அவர் எப்போ ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாருன்னு தெரியுதோ அப்பதான் எனக்கு ஃபுல் சந்தோஷம். சூப்பர் மித்ரா, சூப்பர். சும்மாலாம் சொல்லக்கூடாது. நடிப்புல அப்படியே சும்மா பின்னி பெடல் எடுக்கிற மாணி. எனக்கே அப்படியே புல் அரைச்சிருச்சுன்னா பாரு. ஆண்டி என்ன சொல்றீங்க? சும்மா எல்லாத்துக்கும் ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி எல்லாம் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காத. உன் மாமியார வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா அதையே என்கிட்டயும் பண்ணாத, புரியுதா? ஆண்டி என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? ஏய், இதுக்கப்புறமும் என்னடி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? நிஜமாவே உனக்கு வினய் குணமாகணும்னு ஆசை இருக்கா என்ன? எப்ப அவன் சாவான் இந்த நாடகத்தை முடிச்சிட்டு போலான்னு தானே காத்துக்கிட்டு இருக்க? ஆண்டி, என்கிட்ட அப்படி என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? அன்னைக்கு அப்படிதான் நான் திருடினேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு நான் நடிக்கிறேன்னு சொல்றீங்க. ஏய், இந்த ரீல் எல்லாம் வேற யார்கிட்டயாவது ஓட்டிக்கோ, ஆனா என்கிட்டயே ஓட்டாத. நீதான் பணத்தை திருடுனன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் என் 2 கண்ணாலேயே பார்த்தேன். சும்மா நான் திருடலன்னு
என்னையே நம்ப வைக்காத, புரியுதா? இதுக்கெல்லாம் உனக்கு யார் சப்போர்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். அது ரொம்ப நாள் நீடிக்க போறது இல்லன்னு எனக்கு தெரியும். ஆண்டி, நீங்க ஆரம்பத்துல இருந்தே என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏய், நான் சரியாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீதான் உன் வேலையை இன்னும் சரியா புரிஞ்சுக்காம ஓவரா இந்த வீட்ல அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்க. புரியல ஆண்டி. இத பாரு, சும்மா புரியாத மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்காது. வினைக்கு ஒரு 6 மாசம் பொண்டாட்டிய நடிக்க அக்ரிமெண்ட் போட்டு வந்தவதானே? அவர் இன்னும் நீ கொடுத்த பணத்தை குணாலன் கிட்ட கொடுக்கலடி. அத வச்சுதான் இந்த கேட்டரிங் பிசினஸ் எல்லாம் பண்ணிருக்காரு போல. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த அம்மாவும் அப்பாவும் வேற. குடும்பத்துக்காக தானே நான் இங்க வந்து இத்தனை பேரை சமாளிச்சு இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதையே இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்பதான் ஓரளவுக்கு எல்லா பிரச்சனையும் முடிய போகுதுன்னு நினைச்சா, மழையில புதுசு புதுசா முளைச்ச காளான் மாதிரி புது புது பிரச்சனையா கிளம்புது. இதை எப்படி சமாளிக்கிறது? மறுபடியும் டாக்டர் கிட்ட போய் காசு கேட்டா நல்லாவா இருக்கும்? இடையில இந்த சந்துரு வேற, இந்த வசந்தி அத்தை வேற. இவங்களுக்கு எப்படி நாம பணம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ண விஷயம் எல்லாம் தெரிஞ்சது? இது மட்டும் வாசுகி அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இத உடனே டாக்டர் கிட்ட சொல்லிடலாமா? இல்ல வேண்டாம். இப்போ இது இருக்கிற பிரச்சனையை இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகுற மாதிரி போயிடும். அதுக்காக எல்லாத்துக்காகவும் எல்லாருக்கும் பயந்தா வாழ முடியும்? என்ன வாழ்க்கை இது? இதுக்கெல்லாம் பயந்தா நீயும் சாதாரண மனுஷியா போயிடுவ மித்ரா. இத பொறுமையாதான் ஹேண்டில் பண்ணணும். என்ன நடக்குதுன்னு பாப்போம். எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு நம்புவோம். எல்லாம் சரியாகும். இல்லன்னா இந்த மித்ரா சரி பண்ணுவா. ஐயோ, வினைக்கு மருந்து கொடுக்கணுமே. ஏமா, உன் மண்டையில கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா இல்லையா? நான் தான் பிடிக்கலன்னு சொல்றேன்ல. பின்ன ஏன் அவன் இன்னும் எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கான்? ஐயோ, சும்மா கால் பண்ணி நான் அதை கொடுக்கறேன் இதை கொடுக்கறேன் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். என்னால இங்க நிம்மதியா கூட ஒர்க் பண்ணவே முடியல. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. மறுபடியும் அவன் எனக்கு கால் பண்ண கூடாது. மித்ரா கூல். நான் உன்னை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நீங்க எப்படியும் சென்னையில இருக்க அட்ரஸ் எனக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். அதான் நான் உங்க வீட்டுக்கே வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டேன். போனை கொஞ்சம் அம்மா கிட்ட கொடுக்கறீங்களா ப்ளீஸ்? யா ஷூர். ஒரு நிமிஷம் ஆண்டி, மித்ரா உங்ககிட்ட தான் பேசணுமா? இந்தாங்க. சொல்லு மித்ரா. ஏமா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஏண்டி, என்னாச்சு? என்ன ஆச்சா? எதுக்கு வர கோவத்துக்கு உன்னை அப்படியே கொன்னு போட்டுறலாம் போல இருக்கு. அப்படி என்னடி பண்ணிட்டேன் நானு? அம்மா உனக்கு எது பண்ணாலும் அது உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன் மித்ரா. மூஞ்சி. இனிமே அந்த ஆள் எனக்கு கால் பண்ண வேண்டாம்னு சொல்லு. இஷ்ட நேரத்துக்கு எனக்கு போன் பண்ணி கிஃப்ட் அது இதுன்னு எனக்கு டார்ச்சர் பண்றான். நான் இங்க நிம்மதியா ஒர்க் பண்றது பிடிக்கலையா உனக்கு? ஏய், நிறுத்தடி. சந்திர தம்பிக்கு என்ன குறைச்ச? ஏன் உனக்கு அவரை பிடிக்கலன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பாப்போம். என்னம்மா பேசுற நீ? பிடிக்கலங்கிறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? பிடிக்கலன்னா விட. இத பாரு மித்ரா, குணாலன் கிட்ட இருந்து நம்ம குடும்பம் தப்பிக்கிறதுக்கு இப்ப இருக்கிற ஒரே வழி இந்த சந்திர தாண்டி. புரியல. ஆமா மித்ரா, குணாலன் பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சும் சந்திர உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாரே.
நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. மத்தவங்க கஷ்டத்தை தன்னோட கஷ்டமா நினைக்கிற பசங்க எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் மித்ரா. ஒழுங்கா நீ சந்திர பையனையே கட்டிக்கோ. அதுதான் இப்ப நம்ம எல்லாருக்குமே நல்லதுடி. நம்ம குடும்ப பிரச்சனைய நாமளே பாத்துக்கலாம். அதுக்கு கண்டவன் கிட்ட எல்லாம் போய் உதவி கேட்கணும்னு நமக்கு எந்த அவசியமும் இல்ல. அதுவும் இல்லாம உங்க பொண்ணை கட்டி கொடுங்க, அதுக்கு பதிலா நான் உதவி செய்யறேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்குமா? என்ன மித்ரா, எதையுமே யோசிக்காம பேசிட்டே இருக்க? வீட்ல நீ மட்டும் இல்லடி, உனக்கு அப்புறம் நம்ம வீட்ல இன்னொருத்தியும் இருக்கா. அத நீ மறந்துடாத. அவளை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்ல இல்ல, இது சரி வராது. நீ அங்க வேலை பார்த்ததெல்லாம் போதும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இந்த மாசத்தோட அந்த வேலையை விட்டுட்டு ஒழுங்கா ஊருக்கு வந்து சேர வழிய பாரு. எங்களுக்கெல்லாம் இதை விட்டா வேற வழி கிடையாது. அம்மா, அத நீங்களே எப்படி முடிவெடுப்பீங்க? அக்காவுக்கு தான் இவரை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியுது இல்ல? அப்புறம் எதுக்கு அவரை வீட்டுல உட்கார வச்சு உரிமை கொண்டாடிட்டு இருக்கீங்க? எனக்கு என்னமோ அவரை பார்த்தா நல்லவர் மாதிரியே தெரியல. நல்லவர் யாரு கெட்டவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாதது உனக்கு பெருசா தெரிஞ்சிருச்சா? அவர் நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு கரிசனமா இருக்காரு. அவரை போய் சந்தேகப்படுற? இங்க பாரு, நாமள அவர்கிட்ட போய் உதவி கேட்டோம், நம்ம கஷ்டத்தை அவர்கிட்ட சொன்னோம். அவரா முன் வந்து நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. அதை எப்படி நாம வேண்டான்னு சொல்ல முடியும்? அப்போ நாளைக்கு எனக்கும் இதே நிலைமை தானா? நம்ம ஃபேமிலிக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா அவர் யாரு என்னன்னு கூட பார்க்காம என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? அதிக பிரசங்கத்தனமா பேசாத தாரணி. நீ பேசாம வாய் மூடிட்டு. உன் வயசுக்கு அதுக்குள்ள எங்களுக்கே நீ அட்வைஸ் பண்ண வந்துட்டியா? பேசாம நீ படிக்கிற வேலையை மட்டும் ஒழுங்கா பாரு. எங்களுக்கு எல்லாம் தெரியும். போ. ஒன்னும் இல்ல விடு. நீ எப்ப வந்த? நான் இப்பதான் வந்தேன். அது இருக்கட்டும், நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்டா பதிலே சொல்லாம ஒண்ணும் இல்லன்னு சொல்ற? என்னடி, ஏதாவது பிரச்சனையா? சொல்லு மித்ரா. எல்லாம் எங்க அம்மா அப்பாவாலதான் தீபா. நான் இங்க கஷ்டப்பட்டு யாரும் பண்ணாத காரியத்தை பண்ணி காசு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அத அவங்க குணாளன் கிட்ட கொடுத்து கடனை முடிச்சு விடாம செலவு பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ, என்னடி சொல்ற? ஆமாண்டி. ஆனா அந்த பிரச்சனையே இப்போ வேற மாதிரி வந்து நிக்குது. என்னாச்சு? அந்த சந்திரம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டானா. அதனால அவன் நல்லவனா, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியலடி. ஒரே குழப்பமா இருக்கு. புரியுது மித்ரா, உன் வாழ்க்கையில மட்டும் இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. எனக்கு கூட நீ வினய் சார கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னப்ப ஷாக்கா இருந்தாலும் அப்புறம் அது ஒரு ஈஸியான விஷயம் தான், சமாளிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே பயமா இருக்குடி. என்னடி செய்ய போற? பயந்தா பயந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் தீபா. இது வரைக்கும் பயந்து பயந்துதான் பிரச்சனை இந்த அளவுல வந்து நிக்குது. இத இதுக்கு மேல வளர விட்டா நிலைமை கைமீறி போயிடும். அதுக்குதான் இந்த பிரச்சனையெல்லாம் முடியற மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன பண்ணலான் இருக்க மித்ரா? நடந்த எல்லா விஷயத்தையும் சந்துரு கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன். இல்ல மித்ரா, இது எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணல. இது பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தும் தான் தோணுது. எல்லாமே ஒரு நாள் நடக்கதானே போகுது தீபா. தீபா, நீ இப்படி நினைச்சு பாரு. சந்துரு கிட்ட என் பக்கம் இருக்கிற பிரச்சனைய சொன்னோம்னா அட்லீஸ்ட் அவன் புரிஞ்சுக்கிட்டா கூட போதும். அதுவே இப்போதைக்கு எனக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். அதுக்கப்புறம் சீக்கிரமே என் வீட்லயும் என்ன ஆனாலும் சரி உண்மைய சொல்லிட போறேன். என்னடி என்னென்னமோ சொல்ற? ஆமா தீபா, இதுதான் என் வாழ்க்கை. வினய் தான் என் புருஷன் ஆயிப்போச்சு. இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் இதெல்லாம் மறைச்சுக்கிட்டே இருக்க முடியும்? என்னைக்கு எல்லார்கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்றேனோ. யோ லூசா நீ! கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எவ்வளவு போய் சொல்லுவாளா? பாத்தியா, போதுமா?
இன்னும் நம்பலல்ல? இரு. தோ பாத்துக்கோ. இதுதான் என் கல்யாண போட்டோ. இவர் தான் என் ஹஸ்பண்ட். இதுதான் என் கல்யாண போட்டோ. இவர் தான் என் ஹஸ்பண்ட். வினய், வினயா? வினய் உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சு என் கூட பொண்ணு பார்க்க வந்தானே, துரோகி. வினய் பொண்ணு பார்க்க வந்தாரா? சும்மா நடிக்காதடி. அவன் அன்னைக்கு பாதியில எந்திரிச்சு போகும்போது எனக்கு டவுட் தான். அவன் என் ஃப்ரெண்டுன்னு நம்பணும் பாரு. என்ன சொல்லணும்? அப்போ வினய்க்கு எல்லாம் உண்மையா தெரியுமா? நல்லா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பிளான் பண்ணி என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. அவன் சாக போறான்னு தெரிஞ்ச உன்னை ஏன் தலையில கட்ட பாத்திருக்கான் இல்ல? ஆமால, இது கூட நல்ல ஐடியா தான். அவன் இன்னும் 2 மாசமோ 3 மாசமோ தான். அவன் போனதுக்கு அப்புறம் நீ ஏன் என்ன கட்டிக்க கூடாது? சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இப்படி அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? மித்ரா, ஒரு சின்ன திருத்தம். நான் ஒன்னும் அடுத்தவன் பொண்டாட்டிக்கலாம் ஆசைப்படல. நான் ஆசைப்பட்ட பொண்ணதான் அவன் கல்யாணம் பண்ணிருக்கான். மித்ரா, ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ வினய்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? காலம் ஃபுல்லா நீங்க தனியாவே இருந்துருவீங்களா? மித்ரா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மித்ரா. உங்க அளவுக்கு வேற எந்த பொண்ணையும் இந்த அளவுக்கு பிடிச்சதில்ல. வாய மூடு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி? லாஸ்ட் டைம் நான் இதை சொல்லிட்டு இருக்கும் போதுதான் நீங்க மயங்கி விழுந்தீங்க. அதனால எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. ஆனா அது இவ்ளோ பெரிய சிக்கல் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. விடுமித்ரா, யார் மேலேயும் எந்த தப்புமே இல்லை. எல்லாமே சிச்சுவேஷன் தான். தெரியல வினய், நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். தப்பு பண்ணிட்டேன். உங்ககிட்ட முன்னாடியே எல்லா உண்மையும் சொல்லிருக்கணும். இப்ப பாருங்க, நீங்களே ஊருக்கு வந்து பார்க்க கூடாத கோலத்துல என்ன பார்த்தது எவ்வளவு வேதனையை மனசுல வச்சிருந்திருக்கீங்க. இத்தனையும் நடந்த அப்புறமும், உண்மையெல்லாம் தெரிஞ்ச அப்புறமும் கூட பழைய மாதிரியே என்கிட்ட அன்பா இருக்கீங்க. இந்த மனசெல்லாம் யாருக்கு வர சொல்லுங்க? இல்ல மித்ரா, நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் நல்லவனே கிடையாது. ஆக்சுவலா நானும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பவே உடைச்சு போயிட்டேன். ஏன் மித்ரா, நான் இருக்கும்போதே இன்னொருத்தனை கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டா? அவ்வளவு அவசரமா, அவ்வளவு சுயநலமான நானும் உன்னை சந்தேகப்பட்டேன். என்ன பண்றது மித்ரா, நானும் மனுஷன் தானே. இல்ல வினய், இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? உங்க மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் தப்பு என் மேலதான். நான் தான் தப்பு பண்ணேன். நிறைய போய் சொல்லிருக்கேன். ஒருத்தர்கிட்ட கூட, ஒரே ஒருத்தர்கிட்ட கூட நான் உண்மையா இருந்ததே இல்ல. எல்லாம் என் தப்புதான். மித்ரா, பிளீஸ் மித்ரா, அழாத. உண்மையில எந்த தப்பும் இல்லைன்னு தான் நான் தான் சொல்றேன்ல. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எந்த அப்பா அம்மா கிடைப்பாங்க சொல்லு? இல்ல உன்ன மாதிரி ஒரு வைஃப் யாருக்காவது கிடைப்பாங்களா?
நீ எதையுமே உனக்காக பண்ணதில்ல. அப்பா அம்மாக்காக, டாக்டருக்காக, ஏன் எனக்காக, இப்படி எல்லாத்தையுமே மத்தவங்களுக்காக தானே பண்ணிட்டு இருக்க. நாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற மனசு இங்க எத்தனை பேருக்கு வரும் சொல்லு. இது உங்களோட பெருந்தன்மை. ஒரு தன்மையும் இல்ல, இதுதான் உண்மை. முதல்ல அது புரிஞ்சுக்கோ. Come on. நான் தான் உன்னை வீணா சந்தேகப்பட்டு நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு ஒண்ணு தோணுது. என் மனசும் அதையே நினைச்சு அடிச்சிட்டு இருக்கு. சொல்லு மித்ரா. நம்ம கல்யாண விஷயத்த நான் என் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன். கண்டிப்பா சொல்லணும் தான். ஆனா அது இப்ப சொல்றது சரி வரும்னு நினைக்கிறியா? தெரியல, ஆனா சொல்லிடணும்னு தோணுது. மித்ரா, நீ ஏதாவது நினைச்சு பயப்படுறியா? இல்ல வினய், பயம்னு எதுவும் இல்ல. எப்படியோ என்னைக்காவது சொல்லிதான் ஆகணும். அவங்களுக்கும் தெரியதான் போகுது. வேற யாரோ சொல்லி தெரிஞ்சு அது பெரிய பிரச்சனையாகிறதுக்கு முன்னாடி நாமளே சொல்லிடுறது நல்லதுன்னு தோணுது. இப்போவே இந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டா மனசுக்குள்ள இருக்கிற கில்ட் ஃபீல் எல்லாம் போயிடும் நினைக்கிறேன். ஓகே, உன் இஷ்டம் மித்ரா. பட் எதுவா இருந்தாலும் பேக் ஃபயர் ஆடாம இருந்தா சரி. ஏய், டோன்ட் வரி. இனி என்ன நடந்தாலும் சரி, முழுசா நான் கூட தான் இருப்பேன். மித்து, ஆர் யூ ஓகே பேபி? அந்த விஷயத்தை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம் பாருங்க. வர சண்டே எங்க பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. க்ளோஸ் சர்க்கிள்ஸ்க்கு மட்டும் சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். கங்க்ராட்ஸ். இப்பெல்லாம் இது ஒரு சம்பிரதாயமாவே போயிடுச்சுல்ல, குழந்தைங்களுக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறது. பேர் என்னவா இருந்தாலும் எல்லா சொந்த பந்தங்களையும் ஒன்னா பார்த்து பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறது தாங்கய்யா. முன்னாடிலாம் ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் கிடா வெட்டிட்டு இருந்தோம். இப்போ பர்த்டே பார்ட்டி, அவ்வளவுதான். அப்புறம் மித்ராமா, நாங்க இப்ப குட் நியூஸ் எதிர்பார்க்கலாம். கூடிய சீக்கிரமா. அதான் கொஞ்சம் கோவத்துல இருக்கா. அவளே கூப்பிடுவா, விடுங்க. புரியுது. இருந்தாலும் புள்ள 300-350 மைல் தாண்டி இருக்குது. எப்படி இருக்குதோ என்ன பண்ணிட்டு இருக்குதோன்னு மனசு கேட்க மாட்டேங்குது உமா. எல்லாத்துக்கும் காலம் தாங்க மருந்து. விடுங்க, கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயி அவளே உங்ககிட்ட வந்து பேசுவா. பாக்கலாம். பா, பொண்ணு மேல அதுக்குன்னு இவ்ளோ அக்கறையா? எங்க என்னைக்காச்சும் நான் என் அம்மா வீட்டுக்கு போன சமயத்துல நீங்க என்ன இப்படி நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? என்ன இருந்தாலும் உங்களுக்கு உங்க பொண்ணுங்க தாங்க பெருசு. நான்லாம் உங்களுக்கு ஏமாத்துறோம். ஏய் போடி, எப்ப உள்ள கதையை எப்ப சொல்லிக்கிட்டு இருக்க? அவளுக்கு மட்டும் இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டா இந்த மாதிரி எந்த கவலையும் இல்லாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல. அந்த சாமி தான் மனசு வைக்கணும். ஆமா, கல்யாணம்னு சொன்னதும் தான் எனக்கு ஞாபகம் வருது. சந்துரு வீட்ல இருந்து எதுவும் பேசுனாங்களா? இல்லங்க, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நல்ல இடம், அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சிடலான்னு சொல்லிருந்தாங்க. உங்க மக பண்ற வேலை, அந்த தம்பிய என்ன சொன்னாலோ அந்த தம்பி இந்த பக்கம் ஆளையே காணும். விடுவோமா, கூப்பிட்டாலும் நல்லதுதான், இல்லன்னாலும் நல்லதுதான்னு நினைச்சுப்போம். மித்ரா வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நாம இதெல்லாம் பேசுறது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தான் இருக்கு. அவ என்னங்க ஒத்துக்கிறது? பெரியவங்க நாம சொல்றதுதான் முடிவு. இள வயசு புள்ளைங்க இப்பெல்லாம் கல்யாண பேச்சு எடுத்தாலே
புடி கொடுக்காம அப்படி இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. நாம தான் பக்குவமா எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். இல்ல உமா, என்னால அப்படி முடியாது. அது அவ வாழ்க்கை, வாழ போறது அவதான். அத அவதான் முடிவு பண்ணணும். அதுவும் இல்லாம கல்யாணத்தை விருப்பம் இல்லாம வற்புறுத்தி செஞ்சு வைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு உமா. அந்த விஷயத்த கண்டிப்பா நான் என் பொண்ணுக்கு பண்ண மாட்டேன். இப்படி சொல்லி சொல்லிதான் அவ எதுக்குமே புடி கொடுக்க மாட்டேங்கிறா. அதுவும் இல்லாம என் பொண்ணு என்ன மத்த பொண்ணுங்க மாதிரி 10ஆம் பசலியா? அம்மா அப்பா என்ன சொன்னாலும் மண்டையாட்டுறதுக்கு படிச்சு இன்னைக்கு வேலைக்கு போய் குடும்பத்தோட நல்லது கெட்டதுகளை பாத்துக்கிட்டு இருக்கா. எது வேணும் எது வேணாம்னு முடிவு பண்ற பக்குவம் என் மகளுக்கு இருக்கும்ல. இப்படியே பேசிட்டு இருங்க, கடைசியில உங்க பொண்ணு ஔவையாராதான் ஆக போறா. அந்த படுபாவி வெக்கமே இல்லாம இன்னொருத்தனை கூட்டிட்டு பொண்ணு பார்க்க வீடு வரைக்கும் வந்தானே. எல்லாரும் திட்டம் போட்டு நம்மளை ஏமாத்தி இருக்காங்க உமா. நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? இவளை விடுங்க, சின்ன புள்ள. அந்த பையனை பெத்தவங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா? அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணு இப்படி அப்பா அம்மாக்கு தெரியாம இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிருந்தா அவங்க சும்மா இருப்பாங்களா? மா, அக்காக்கு போன் பண்ணுமா, இதெல்லாம் உண்மையான கேளுமா. இதுக்கு மேலயும் என்னடி அவகிட்ட போன் பண்ணி கேட்க வேண்டியிருக்கு? அதான் கண்ணு முன்னாடியே இருக்கே. இல்லோமா, நாம கண்டிப்பா அவகிட்ட கேட்கணும். போன்ல இல்ல, நேர்லயே போவோம். அங்க போய் அந்த குடும்பத்தை பார்த்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நியாயம் கேட்டு வருவோம். பெத்தவங்களை கூப்பிடாம ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணுவாங்களாமா? உமா, இன்னைக்கு நைட்டே சென்னைக்கு கிளம்புறோம். கணக்குல வர வேண்டிய பணம்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்குண்ணே. அந்த கம்மா குத்தகைக்கு எடுத்தது 3 லட்சம். அப்புறம் அந்த ஏரியா தூர் வாரினதுல 2 லட்சம். அப்புறம் அந்த தென்னந்தோப்பு குத்தகை பணம் இன்னும் வரலையா? இல்லண்ணே, அவன் அடுத்த வாரம் தரேன்னு சொல்லிருக்கானே. எத்தனை வாரம்டா? ஒண்ணு பொண்ணு, இன்னைக்கு சாயந்தரமே அவனை தூக்கிடுறேன், சரியா? சரிண்ணே. வேண்டா, பாரு ஏலம் இன்னைக்கு. ஆனா வர ஞாயிற்றுக்கிழமை. இந்த முறையும் பார் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது, புரியுதா? சரிண்ணா. அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பாத்துருங்க. யாரா? நம்ம மகேஷ்ண்ணா. வயசான காலத்துல வர வர கண்ணளவு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா மகேஷ் இப்படி தலை தெறிக்க ஓடி வந்த? அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். அப்படி என்னடா விஷயம்? நம்ம மித்ரா இல்ல, அந்த ராஜேந்திர மக. என்னது, நம்ம மித்ராவா? அதானே, உங்க மித்ரா. அப்படி சொல்லு. என் செல்லக்குட்டி மித்ராக்கு என்னடா ஊருக்கு வந்திருக்காளா? இல்லண்ணே, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சானே. என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஆமாண்ணே, மெட்ராஸ்லயே யாரையோ வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். ஏண்டா, அந்த பொண்ணை பார்த்தா வீட்டுக்கே தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற, வெளுத்து புடுவேன் வெளுத்து. நான் ஒண்ணு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசலண்ணா, அவங்கள பத்தி ஊரே பேசிட்டு இருக்குண்ணா. அவங்க பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுல விசாரிச்சப்பதான் அவங்க மெட்ராஸ்லயே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்களா. அண்ணே, இன்னைக்கு அவங்க எல்லாம் ராஜேந்திர வீட்டுக்கு வந்து ஊரை கூட்டி அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காங்கண்ணே. அதானே உண்மை. ஏய், நீ சொல்றதெல்லாம் நம்பலாமா? அண்ணே, நம்பலன்னா அந்த போட்டோவை நீங்களே பாருங்கண்ணே. நீங்களா?
ஏய் இந்த ரூம்ல என்ன தவிர வேற யாரும் வருவாங்க? ஆமா நீ ஏன் எதுக்கு இடத்துல பயந்துட்டே இருக்க? இல்ல நான் வேற ஏதோ ஒரு யோசனையில இருந்தேன். மித்து என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதான் காலையில சொன்னேனே அந்த விஷயம்தான். என்ன விஷயம்? வீட்ல விஷயத்த சொல்லணும்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? ஓ ஆமா இல்ல, அப்பா அம்மா கிட்ட கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு சொன்னல. அதுக்கு தான் கால் பண்ண வினய். சொல்லிட்டியா? இல்ல. ஏன்? அப்பா அம்மா 2 பேருக்குமே கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஹே அது ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும் மித்ரா. நீ இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. இல்ல வினய், நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். ஆனா நோ ரெஸ்பான்ஸ். மனசுல ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. எது எப்படியோ அவங்க கிட்ட உண்மைய சொல்லிட்டா மனசுல கட்டி இருக்கிற பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். இட்ஸ் ஓகே. அதான் கால் கனெக்ட் ஆகல. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு நினைச்சுக்கோ. இங்க பாரு, காலையில திருப்பி ட்ரை பண்ணு, எடுத்தாங்கன்னா சொல்லிடலாம். இல்ல அதுக்கு சொல்லல. மித்து நீயே அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இப்ப இருக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இப்ப இருக்கிற நேரத்துல ப்ரொடக்டிவா ஏதாவது பேசலாம். ப்ரொடக்டிவானா? அது விட்டு போன நம்மளோட ஹனிமூன் ட்ரிப் குழுமநிலை பத்தி கூட இருக்கலாம். அது எப்படி வினய்? கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் ட்ரிப் போறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்களே. மித்து ஏன்னா நமக்கு எந்த பெரிய கேப்புமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? எப்ப எந்த பக்கத்துல இருந்து எந்த பிரச்சனை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ல லவ் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. மித்ரா என்ன யோசிக்கிற? சொல்லு, குழுமலையில் போலாமா இல்ல வேற எங்கேயாவது போலாமா? நான் ஒண்ணு முடிவு பண்ணிருக்கேன். வாவ், என்ன எது வந்தாலும் சொல்லு மித்து. உன் முடிவெல்லாம் செயல்படுறதுக்கு மட்டும்தான் நான் இங்க இருக்கேன். ஓகே, உன் கட்டளையே என் சாசனம். அப்பா அம்மா கிட்ட உண்மைய சொல்லி அவங்க நம்மள அக்செப்ட் பண்ற வரைக்கும் இந்த ட்ரிப்பு கிப்பெல்லாம் நமக்குள்ள ஒண்ணு வேண்டாம். ஏய் நீ யார கிட்ட இதெல்லாம் முடிவு பண்ற? இதெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. உங்க அப்பா எப்போ ஒத்துக்கிறது? என்னைக்கு நம்ம 2 பேரும் ஹனிமூன் போறது? ஆனா மித்து டாக்டர் வாயா வெளிய. என்னதாயா? யோ டாக்டர் வெளியில வாயா. என்னையா பண்ற உள்ள? யோ நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? வாயா வெளிய. அப்படி என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? வெளியே வாங்குறல்ல. யார் இவங்க? ஒரு வாசல்ல வந்து கத்திட்டு இருக்காங்க. டாக்டர் அதான் கேக்குறாங்கல்ல, யாருன்னு சொல்லியா? அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஏங்க மித்ராங்க பாத்தீங்களா எப்படி நிக்கிறாங்க? அப்பா மா ஒரு 2 நிமிஷமா நான் சொல்றத கேளுமா ப்ளீஸ் மா. நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட பொறுமையா சொல்றேன். தப்புதான், நான் பண்ணது பெரிய தப்புதான். என்ன மன்னிச்சுங்க ப்ளீஸ். உங்க கால்ல விழுந்து கேக்குறேன்ப்பா. மாமா அப்பா நில்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. என்னை விட்டு போயிடாதீங்கப்பா. ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றது கொஞ்சம். நாங்க யாருமா உனக்கு? அதான் அப்பா அம்மா 2 பேருமே செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டியே. இப்ப யார வந்து அப்பா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க? ஐயோ என்ன மன்னிச்சிருங்கப்பா.
நான் என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்றேன். அம்மா ப்ளீஸ். நீ எதையும் சொல்ல வேண்டாம் தாயி. நாங்க உன்னால அசிங்கப்பட்டது எல்லாமே போதும். எங்களை ஆள விடல. நாங்க போயிட்டே இருக்கோம். அம்மா அம்மா போகாதீங்கம்மா. அப்பா போகாதீங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்க. அம்மா என்ன மன்னிச்சிருமா. நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும் தாமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. நேத்து கூட நான் உங்க போனுக்கு அத்தனை முறை ட்ரை பண்ணம்மா. ஆனா லைனே கிடைக்கலம்மா. இதுக்கு மேல என்னடி சொல்ல போற? அதான் எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சே. இத மட்டும் தான் எங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்கியா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா? கேளுமா. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. அம்மா ப்ளீஸ். அங்கிள், மித்ரா மேல எந்த தப்புமே இல்ல. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, போதும் தம்பி, இதுக்கு மேல எதையும் கேட்கற மனநிலையில் நாங்க இல்ல. இத்தோட விட்டுருங்க, அதான் மரியாதையா இருக்கும். அப்பா ப்ளீஸ் பா, என்ன மன்னிச்சிருங்க. என்கிட்ட பேசுங்கப்பா. போயிடாதீங்கப்பா ப்ளீஸ். அப்பா அப்பா. அம்மா ப்ளீஸ் மா. எங்க கால்ல எல்லாம் ஏண்டி விழற? அதான் நீ பெரிய மனுஷி ஆயிட்டியே. முடிவெல்லாம் நீ எடுத்துடுறியே. அதே மாதிரி பெரிய மனசு பண்ணி எங்க சங்காத்தத்தை இதோட விட்டுடி. அம்மா அப்பான்னு ஊரு பக்கம் வந்து அங்க எங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மான மரியாதையை இன்னும் கெடுக்க வேணாம்.